அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரெடிமேட் 6 பார்ட் பாவாடை வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவு பாவாடையிலேருந்து நம்ம அளவெடுத்து நம்ம ஒரு ரெடிமேட் பாவாடை வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் ஆலில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 மீட்டர் அளவுள்ள மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. 2 மீட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரை சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரை சைடு நமக்கு ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அளவு பாவாடை எடுத்துக்கங்க. இதோட நம்ம ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து நமக்கு பாவாடை ஹைட் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 34 இன்ச் வருது. இதில் வந்து பெல்ட் நம்ம செப்பரேட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக அந்த பெல்ட் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து நமக்கு அளவு 34 இன்ச் வருது. இப்போ நம்ம வந்து 34 இன்ச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு 34 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இடுப்பளவு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு 20 இன்ச் வருது. அப்போ டோட்டல் ரவுண்ட் வந்து நமக்கு 40 இன்ச் வரும் இடுப்பு. அடுத்தது நம்ம இடுப்பளவில் நம்ம பாட்டோட அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம மேல் சைடு அளக்குறோம். நமக்கு 6 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிங்க. 6 இன்ச்சு நம்ம மேல் சைடு வந்து இந்த சைடு வந்து நீங்கள் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதே 6 இன்ச்சை இந்த சைடும் நீங்கள் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாட்டம் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சாக வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு சேர்த்தி. ஸோ 10 இன்ச்சை நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்லேயும் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பாட்டமில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாட்டம் மார்க்கை ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி மேலே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு டாட்டர் லைன்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ கட்டிங் லைன் நம்ம போட்டிருப்போம். அந்த கட்டிங் லைனில் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோல்டிங் சைடில் அதோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து ஒரு பார்ட்டு. அதே மாதிரி இந்த பார்ட்டும் ஃபோல்டிங் சைடு இருக்கும்போது பெருசாக தான் இருக்கும். இது செகண்ட் பார்ட்டு. ஸோ இது வந்து கரை சைடு நம்ம கட் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 3, 4, 5, 6 பார்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம பெல்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 5 பார்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்தது அளவு பாவாடை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடிமேட் பாவாடையில் எப்படி நம்ம பார்ட் பிரிச்சுருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம பார்ட்டு வந்து பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பார்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சின்ன பார்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சின்ன பார்ட் வந்து ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட் நம்பர் 1. அடுத்தது அளவு பாவாடையில் 2வது பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பெரிய பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து நம்ம பெரிய பார்ட் வந்து அட்டாச் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பெரிய பார்ட் வந்து அடுத்தது வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து பார்ட் நம்பர் 2. அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பாருங்கள், சின்ன பார்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம 3வது பார்ட்டுக்காக நம்ம சின்ன பார்ட் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இது பார்ட் நம்பர் 3 வந்து நமக்கு வரும். 3 வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பெரிய பார்ட்டை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது பார்ட்டு நம்ம பெரிய பார்ட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து 4வது பார்ட் வரும். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சின்ன பார்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5வது பார்ட் வந்து சின்ன பார்ட் வந்து வரும். பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரு பார்ட் வந்து மீதி இருக்கும். இந்த பார்ட் வந்து 6வது பார்ட் வந்து நமக்கு அந்த பெல்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பார்ட் வந்து செக்ரிகேட் வந்து பண்ணிக்கணும். நீங்கள் பார்ட் பிரித்ததுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் 1 2 3ன்னு. இப்போ ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ சீக்வன்ஸ் வைஸாக உங்களால் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டு நம்ம எப்படி நம்ம ரெடிமேட் பாவாடையில் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பார்ட் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் பார்ட் வந்து அட்டாச் பண்ணுறோம். இப்போ ஃபோர்த் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபிஃப்த் பார்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். நமக்கு ரெடிமேடு அந்த பாவாடையில் எந்த மாதிரி பார்ட் சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட் சின்னது, செகண்ட் பார்ட் வந்து பெருசு, தேர்ட் பார்ட் சின்னது, ஃபோர்த் பார்ட் வந்து பெருசு, ஃபிஃப்த் பார்ட் வந்து நமக்கு சின்னது. நம்ம இடுப்பளவு ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணியாச்சு. டோட்டல் 40 இன்ச்சு. ஒரு சைடு அளவு 20 இன்ச்சு வந்தது. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், 20 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அடுத்து அளவு பாவாடை எடுத்துக்கோங்க. பெல்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், 1.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. அரைஞ்சு நீங்கள் சேர்த்துக்கிங்க. அப்போது 2.25 இன்ச்சு வரும். ஒரு சைடுக்கு 2.25 அப்படின்னா 2 சைடுக்கு உங்களுக்கு 4 இன்ச்சு வரும். இந்த 4 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம பெல்ட்டோட அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 20 இன்ச்சு. அப்போது ரவுண்டு வந்து உங்களுக்கு 40 இன்ச்சு வரணும். நமக்கு இங்கே 20 இன்ச்சு மார்க் பண்ணோம். பாருங்கள், நமக்கு 18 இன்ச்சு தான் வருது. நமக்கு 2 இன்ச்சு வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. நம்ம ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் அந்த அளவு பாவாடையில் பாருங்கள், அவங்களும் ஜாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் ஆகும்போது நீங்களும் ஜாயிண்ட் கொடுத்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம 2 இன்ச்சு வந்து ஷார்ட்டேஜ் வரனால எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஜாயின் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடுப்புக்கு நம்ம பெல்ட் அளவு 20 இன்ச்சு வந்தது இல்லைங்களா? 20 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. நமக்கு பெல்ட்டோட மார்க்கிங் முடிஞ்சது. நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண பெல்ட்டில் அந்த எண்டில் இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த எண்ட்லேயும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பெல்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி பெல்ட்டை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுங்கள்.
நமக்கு பெல்ட் அளவு நமக்கு 1 1/4 இன்ச் வந்தது இல்லைங்களா? அந்த 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம கரெக்ட்டா இந்த ரெடிமேட் பாவாடையில 1 1/4 இன்ச் பெல்ட் வந்த அளவுக்கு நம்ம மடிச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்றோம். அடுத்தது அந்த பெல்ட் சைடுல ஓப்பன் வரும் இல்லைங்களா? அத வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு 5 இன்ச்சுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் 5 இன்ச்சுக்கு மெஷர்மென்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடணும். இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல இருந்து சைடுக்கு ஸ்டிச் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம பாட்டம் ஃபோல்டிங்க்கு இந்த மாதிரி மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பெல்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேஸ் வந்து கோர்க்கணும். உங்ககிட்ட நீடில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பென்ல கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி நீங்கள் லேஸ் கோர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம லேஸ் வந்து கோர்த்தாச்சு. உங்களுக்கு அந்த லேஸ் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு பேலன்ஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இடுப்பளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அளவு பாவாடையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதையும் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்குது. பாட்டமுக்கும் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6 பார்ட் ரெடிமேட் பாவாடை எப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆல்வேஸ் ஆலில் வைங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மணியை சேவ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.